Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்ற இளைஞரும் விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியும் பழகி வந்த நிலையில் அரவிந்தின் நடவடிக்கை பிடிக்காமல் அவரிடம் பழகுவதை சிறுமி நிறுத்திக் கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அரவிந்த் சிறுமியிடம் சென்று தன்னை காதலிக்க வேண்டும், இல்லை என்றால் நாம் பழகும் போது சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு விடுவேன் என்று கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் அச்சமடைந்த சிறுமி தனது பெற்றோர் மூலம் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். அந்த புகாரின் பேரில் அரவிந்த் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று விழுப்புரம் அருகே உள்ள திருப்பாச்சனூர் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு பயிலும் 15 வயது சிறுமி கடைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது ரஞ்சித் குமார் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோரிடம் கூறி அழுததை அடுத்து சிறுமியின் பெற்றோர் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். இந்த புகாரின் பேரில் ரஞ்சித் குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இதேபோல கண்டமங்கலம் அருகே உள்ள சின்னபாபு சமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் 9ஆம் வகுப்பு படித்து வரும் 13 வயது சிறுமி பள்ளிக்கு செல்லும் போதும் வீடு திரும்பும் போதும் தன்னை காதலிக்குமாறு கூறி கையை பிடித்து இழுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சிறுமியின் பெற்றோர் விழுப்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்ததன் பேரில் பிரசாந்த் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்தை போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த அழைத்து சென்ற போது போலீசாரின் முன்னிலையிலேயே பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை கழுத்தை வெட்டிவிடுவேன் என தெரிவித்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜெயபிரகாஷ். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.